கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா தலைவர் விஜயின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என பொன்னேரி பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் பாஸ்கர் எழுப்பிய கேள்விக்கு பொதுமக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். கரூர் சம்பவம் குறித்து தாவேகா தலைவர் சம்பவ பிறகு அவர் செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? யாரும் ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நடந்துடுச்சு. பட் அதுலேருந்து அவர் வெளில வரணும்னு நினைக்கிறேன். வந்து மக்களை சந்திக்கணும். ஏன்னா இப்போது அரசியல் வந்துட்டாவே, பொது வாழ்க்கையில் வந்துட்டாவே மக்களை சந்திக்கணும், எல்லாரையும் பார்க்கணும், போகணும், நல்லது கெட்டதுக்கு எல்லாருமே வரணும், போகணும். அவர் இப்போ பயந்துட்டாருங்க, ஒன்றும் சொல்ல பேச மாட்டாரு. அதுக்கு முன்னாடி நல்லா பேசியிருந்தாரு. திமுக நல்லா எதிர்த்து பேசினாரு, பாரதிய ஜனதா எதிர்த்தாரு. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் வந்தால் மக்களுக்கு நல்லா இருக்கும். பரவாயில்ல, வந்தால் நல்லது நடக்கும், எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை அவர் காப்பாற்றுவார் நினைச்சிட்டு இருக்கோம். அவ்வளோதான். செயல்பாடுகள் என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே வாழ்க்கையில் சரிவுகளும் வெற்றிகளும் நோக்கி வரும். ஒவ்வொரு அரசியல் கட்சி பின்னாடி இது மாதிரி துயர சம்பவங்கள் எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்குது, இந்தியா முழுக்க. விஜய் செயல்பாடு அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் அவர் மன உளைச்சல் ரொம்ப வெக்ஸ் ஆகியிருக்காரு. இது எல்லாரும் வெக்ஸ் ஆகிற சூழ்நிலை தான். அந்த சம்பவத்துக்கு விஜய் காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் தான் தன்னை பாதுகாத்துக்கணும்.